ஓம் சாந்தி. குட் மார்னிங். 30/7/2024 சாரம்சம். இனிய குழந்தைகளே, ஒரேயொரு தந்தை மாத்திரமே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர். அவர் மாத்திரமே உங்கள் துன்பங்கள் அனைத்தையும் அகற்றுகிறார். எந்த மனிதராலும் எவருடைய துன்பத்தையும் அகற்ற முடியாது. இனிய குழந்தைகளே, ஒரே ஒரு தந்தை மாத்திரமே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர். அவர் மாத்திரமே உங்கள் துன்பங்கள் அனைத்தையும் அகற்றுகின்றார். எந்த மனிதராலும் எவருடைய துன்பத்தையும் அகற்ற முடியாது. கேள்வி: உலகிலே அமைதியின்மைக்கான காரணம் என்ன? எவ்வாறு அமைதி ஸ்தாபிக்கப்படுகிறது? பதில்: எண்ணற்ற சமயங்களே உலகில் அமைதியின்மைக்கு காரணம். கலியுகத்தின் இறுதியில் வேற்றுமை உள்ள பொழுது அமைதியின்மை ஏற்படுகிறது. தந்தை ஒரு உண்மையான தர்மத்தையே ஸ்தாபிக்கின்றார். பின்னர் அங்கு அமைதி ஸ்தாபிக்கப்படுகிறது. எண்ணற்ற சமயங்களே உலகில் அமைதியின்மைக்கு காரணம். கலியுகத்தின் இறுதியில் வேற்றுமை உள்ள பொழுது அமைதியின்மை ஏற்படுகிறது. தந்தை ஒரு உண்மையான தர்மத்தை ஸ்தாபிக்கிறார். பின்னர் அங்கு அமைதி ஸ்தாபிக்கப்படுகின்றது. லட்சுமி நாராயணுடைய ராஜ்யத்திலே அமைதி இருந்தது. இதனை உங்களாலும் புரிந்து கொள்ள முடியும். லட்சுமி நாராயண் ராஜ்யத்திலே அமைதி இருந்தது. இதனை உங்களாலும் புரிந்து கொள்ள முடியும். அங்கு தூய தர்மமும் தூய செயலும் இருந்தன. தூய தர்மமும் தூய செயல், அதனாலதான் என்ன இருந்தது? அமைதி இருந்தது. நன்மை அளிக்கும் தந்தை அந்த புதிய உலகை மீண்டும் ஒரு முறை படைக்கிறார். அங்கு அமைதியின்மை என்ற குறிப்பே கிடையாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கிருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். ஆன்மீக தந்தை மாத்திரம் ஞான கடல் என்று அழைக்கப்படுகிறார். இது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பம்பாயிலே தொடர்ந்தும் சந்திப்புகளை நடாத்துகின்ற பல சமூக சேவையாளர்களும் உள்ளனர். அவர்கள் பொம்பாயில் சாதாரணமாக சந்திப்புகளை நடாத்துகின்ற இடம் பாரதிய வித்யா பவன் என்று அழைக்கப்படுகிறது. இரு வகையான ஞானம் உள்ளது. ஒன்று, பாடசாலைகளிலும் கல்லூரிகளிலும் கொடுக்கப்படுகின்ற லௌகீகமான ஞானம், லௌகீகமான படிப்பு. அவர்கள் அதனை வித்யா பவன், ஞானம். வேறொன்றும் இருக்க வேண்டும். ஞானம் என்றால் என்ன என்பது மக்களுக்கு தெரியாது. இது ஆன்மீக ஞான பவனாக இருக்க வேண்டும். கியான் ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. பரமாத்மாவாகிய பரமதந்தை மாத்திரமே ஞானக்கடல். கிருஷ்ணரை ஞானக்கடல் என்று அழைக்க முடியாது. கிருஷ்ணரின் புகழானது சிவபாபாவின் புகழிலிருந்தும் வேறுபட்டதாகும். பாரத மக்கள் குழப்பமடைந்திருக்கிறார். அவங்க எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்காங்க. அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரின் கீதையை கடவுளாக கருதுவதால் அவர்கள் தொடர்ந்தும் வித்யா பவன்களை திறக்கிறார்கள். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அந்த ஞானமே கீதா ஞானமாகும்.
ஞானக்கடல் என அழைக்கப்படுகின்ற ஒரே ஒரு தந்தையிடம் மாத்திரமே அந்த ஞானம் உள்ளது. இதை மனிதர்கள் அறிய மாட்டார்கள். உண்மையில் சமய நூல்கள் அனைத்தினதும் ரத்தினமாகிய ஒரே ஒரு பகவத்கீதையே பாரத மக்களின் சமய நூல். யாரை கடவுள் என்று அழைக்க முடியும்? இந்த நேரத்தில் பாரத மக்கள் இதையேனும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் கிருஷ்ணரை அல்லது ராமரை அல்லது தங்களை பரமாத்மா என்று அழைக்கிறார்கள். இப்பொழுது தமோ பிரதான் காலம். இது ராவண ராஜ்யம். குழந்தைகளாய நீங்கள் எவருக்காவது விளங்கப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு கூறுங்கள். என்ன சொல்லுங்க? கடவுள் சிவன் பேசுகிறார். ஒரே ஒரு பரமாத்மாவாகிய பரமதந்தை மாத்திரமே ஞானக்கடல் என்பதையும் அவரே சிவன் என்று அழைக்கப்படுகிறார் என்பதையும் அவர்கள் எல்லாவற்றுக்கும் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் சிவராத்திரியை கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் எவராலும் இதையும் புரிந்து கொள்ள முடியாதிருக்கிறது. நிச்சயமாக சிவன் வந்திருக்க வேண்டும். இதனாலேயே அவர்கள் அவருடைய இரவினை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு யார் சிவன் என்பது கூட தெரியாது. தந்தை கூறுகிறார், ஒரே ஒருவரே அனைவரினதும் கடவுள். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள். ஒரே ஒரு பரமாத்மாவாகிய பரமதந்தையே ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை. அவரே ஞானக்கடல் என்றும் அழைக்கப்படுகிறார். தேவர்களிடம் இந்த ஞானம் இல்லை. எந்த ஞானம்? படைப்பவரின் அல்லது படைப்பின் ஆரம்பம் அப்பிறுதி ஞானம். இது எந்த மனிதரிடமும் இல்லை. பிரார்த்தன ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் கூட இது தெரியாதென்று அவர்கள் கூறுகின்றார்கள். பிரார்த்தனை என்பதன் அர்த்தத்தை கூட அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. பிரார்த்தனை என்றால் சத்திய திரேதா யுகமாகும். பிரார்த்தனை என்றால் சத்திய திரேதா யுகமாகும். சத்திய யுகமே புதிய உலகம். அங்கு ரிஷிகளும் முனிவர்களும் இருக்கவில்லை. ரிஷிகள் முனிவர்கள் போன்ற அனைவரும் பின்னரே வந்தார்கள். அவர்களிடமும் இந்த ஞானம் இல்லை. அவர்கள் நேர்ச்சி இதுவும் அல்ல அதுவும் அல்ல என்று கூறுகிறார்கள். அவர்களை அறியாதிருக்கும் பொழுது இப்பொழுது தமோகுனியாக ஆகிவிட்ட பாரத மக்களால் எவ்வாறு அதை அறிந்து கொள்ள முடியும்? இந்த நேரத்தில் விஞ்ஞானத்தின் அகங்காரம் அதிகளவு உள்ளது. தற்கால விஞ்ஞானத்தினூடாக பாரதம் சுவர்க்கமாகி விட்டது என்றவர்கள் நம்புகின்றார்கள். அது மாயையின் பகட்டென்று அழைக்கப்படுகிறது. பொம்பியின் வீழ்ச்சி என்பதை காட்டுகின்ற ஒரு நாடகத்தையும் அவர்கள் கொண்டுள்ளார்கள். இந்த நேரத்தில் இது பாரதத்தின் வீழ்ச்சி என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். சத்திய யுகமானது எழுச்சி, இது இப்பொழுது வீழ்ச்சி. இது சுவர்க்கம் அல்ல, இதுவே மாயையின் பகட்டு. அவங்க நினைக்கிறாங்க உயர்ந்திருக்கிறோம்ண்டு, நம்ம அது வீழ்ச்சி. அது முடிவடைய வேண்டும். விமானம், பெரிய மாளிகைகள், விளக்குகள் உள்ள காரணத்தினால் இதுவே சுவர்க்கம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதிலிருந்தும் கூட அவர்கள் சுவர்க்கத்தை சென்று விட்டார் எனில் அந்த சுவர்க்கம் வேறொரு இடத்திலே உள்ளது என்று அர்த்தம். இதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இது ராவணனின் பகட்டு. எல்லையற்ற தந்தை சுவர்க்கத்தை ஸ்தாபிக்கிறார். இந்த நேரத்திலே மாயைக்கும் கடவுளுக்கும் இடையில், அசுர உலகுக்கும் இறை உலகுக்கும் இடையிலும், மாயைக்கும் கடவுளுக்கும் இடையிலும், அசுர உலகுக்கும் இறை உலகுக்கும் இடையிலும் ஒரு இழுபறி யுத்தம் உள்ளது. இதுவும் பாரத மக்களுக்கு விளங்கப்படுத்தப்பட வேண்டும். இன்னமும் பெருமளவு துன்பம் வர உள்ளது. பெருமளவு துன்பம் வரும். சுவர்க்கம் சத்திய யுகத்தில் மாத்திரம் இருக்கிறது. அது கலியுகத்தில் இருக்க முடியாது. அதிமங்களகரமான சங்கமயுகம் என்றால் என்ன என்பது இவருக்கும் தெரியாது. தந்தை விளங்கப்படுத்துகிறார். ஞானமே பகலும் பக்தி இரவுமாகும். அவர்கள் தொடர்ந்தும் இருளில் தடுமாறி திரிகிறார். கடவுளை சந்திக்கும் பொருட்டு அவர்கள் பல்வேறு வேதங்களையும் சமய நூல்களையும் கற்கிறார்கள்.
பிரம்மாவின் பகலும் இரவும் என்றால் பிராமணர்களின் பகலும் இரவும் என்ற அர்த்தமாகும். பிராமணர்களாகிய நீங்களே உண்மையான வாய்வழி தோன்றல்கள். அந்த பிராமணர்கள் கலியுகத்து பௌதீக படைப்புகள், கோயில்ல பூசாரின்னு சொல்லப்படுகின்ற அந்த பிராமணர். நீங்களே அதிமங்களகரமான சங்கமயுகத்து பிராமணர். வேறவருக்கும் இந்த விடயங்கள் தெரியாது. இந்த விடயங்களை அவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது மாத்திரம் தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களின் புத்தியிலும் பிரவேசிக்க முடியும். இதை புரிஞ்சு கொண்டால்தான் அவங்களுக்கு அது புரியும். சுவர்க்கம் என்று அழைக்கப்பட்ட பாரதம் சதோபிரதானாக இருந்தது. ஆகவே இது நிச்சயமாக நரகமாகும். இதனால் அவர்கள் நரகத்திலிருந்து சுவர்க்கத்துக்கு செல்கிறார். அங்கே அமைதியும் சந்தோஷமும் உள்ளன. அங்கு லட்சுமி நாராயணன் ராஜ்யம் உள்ளது. எவ்வாறு மனித சனத்தொகையை குறைக்க முடியும் என்றும் எவ்வாறு அமைதி இன்மையை குறைக்க முடியும் எனவும் உங்களாலும் விளங்கப்படுத்த முடியும். பழைய கலியுக உலகில் அமைதியின்மை உள்ளது. புதிய உலகில் மாத்திரம் அமைதி இருக்கிறது. சுவர்க்கத்தில் அமைதி இருக்கிறது. அது ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இந்து சமயம் இந்த நேரத்துக்கானது. அதனை ஆதிசநாதன தர்மம் என்று அழைக்க முடியாது. இந்துஸ்தான் என்ற பெயர் உள்ளதால் அவர்கள் தங்களை இந்துக்கள் என்று அழைத்துள்ளனர். அங்கு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. அங்கு முழுமையான தூய்மை, சந்தோஷம், அமைதி, ஆரோக்கியம், செல்வம். தூய்மை, அமைதி, சந்தோஷம், ஆரோக்கியம், செல்வம் அங்கு அனைத்தும் இருந்தன. மக்கள் இப்பொழுது கூவி அழைக்கிறார்கள், நாங்கள் தூய்மையற்றவர்கள், ஓ தூய்மையாக்குபவரே பாருங்கள். ஒரு வினா எழுகிறது. இப்ப யாரு தூய்மையாக்குபவர்? கிருஷ்ணர் அவ்வாறு அழைக்கப்பட மாட்டார். தூய்மையாக்குபவராகிய பரமாத்மாவான பரமதந்தை மாத்திரமே ஞானக்கிரர். அவர் மாத்திரமே வந்து உங்களுக்கு கற்பிக்கிறார். ஞானம் ஒரு கல்வி என்று அழைக்கப்படுகிறது. அனைத்தும் கீதையிலேயே தங்கியிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது கண்காட்சிகள், அருங்காட்சியகங்கள் போன்றவற்றை நடாத்துகிறீர்கள். ஆனால் இன்னமும் மக்கள் பிரம்மகுமாரிகள் பிகு என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. யார் அவங்க தெரியாது. இது மற்றும் ஒரு புதிய சமயம் என்றவர்கள் நம்புகிறார். நீங்க வேறொரு சமயத்தை மறைத்தீங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் விடயங்களை செவி மடுத்தாலும் இதையுமே புரிந்து கொள்வதில்லை. தந்தை கூறியுள்ளார், அவர்கள் முழுமையான தமோபிரதான் கல்லு புத்தியை கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் பலர் விஞ்ஞானத்தின் அகங்காரத்தை கொண்டிருக்கிறார். அவர்கள் விஞ்ஞானத்தின் ஊடாக தங்களை தாங்களே அளிப்பார். எனவே அவர்கள் கல்லு புத்தியை உடையவர்கள் என்று அழைக்கப்படுவார். அவர்கள் தெய்வீக புத்தியை உடையவர்கள் என்று அழைக்கப்பட மாட்டார். அவர்களின் சுய விநாசத்துக்காக அவர்கள் குண்டுகள் போன்றவற்றையும் உருவாக்குகிறார்கள். சங்கரர் விநாசத்தை மேற்கொள்வார் இல்லை. அந்த மக்கள் தங்களின் சுய விநாசத்துக்காக அனைத்தையும் உருவாக்கியுள்ளனர். எவ்வாறாயினும் தமோ பிரதான் கல்லு புத்தி உடையவர்கள் இதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் செய்வது அனைத்தும் இந்த பழைய உலகின் விநாசத்துக்கே ஆகும். விநாசம் இடம் வரும் பொழுது மாத்திரம் புதிய உலகுக்கான வெற்றி ஏற்படும். எவ்வாறு பெண்களின் துயரத்தை அகற்றுவது என்பதை பற்றி அந்த மக்கள் அக்கறை கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் மனிதர்களால் வருடைய துன்பத்தையும் ஒரே ஒரு தந்தை மாத்திரமே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர். தேவர்களை கூட அவ்வாறு அழைக்க முடியாது. கிருஷ்ணரும் ஒரு தேவரே. அவரை கடவுள் என்று அழைக்க முடியாது. அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. புரிந்து கொள்பவர்களே என்ன செய்வாங்க? ஞானத்தை படிச்சு புரிஞ்சு கொள்றாக்கள் என்ன செய்வாங்க? பிராமணர்கள் ஆகிய இனியோருக்கும் தொடர்ந்தும் விளங்கப்படுத்துவார். புரிஞ்சு கொள்றார். ஒரு அரசு அந்தஸ்தை கூற இருப்பவர்களும் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்துக்கு உரியவர்கள் வெளிப்படுவார்.
அரசந்தஸ்தை கோர இருப்பவர்களும் இந்த ஆதிசநாதன தேவதத்து பெருமர்களும் வெளிப்படுவார்கள். லட்சுமியும் நாராயணனும் எவ்வாறு சுவர்க்க அதிபதிகளாகினார்கள்? அவர்கள் உலக அதிபதிகள் ஆகும் வகையில் இந்த செயல்களை புரிந்தார்கள். வெயிலா இல்லையா? இந்த நேரத்தில் கலியுக இறுதியில் எண்ணற்ற சமயங்கள் உள்ளதனால் அமைதியின்மை இருக்கிறது. அதே சமயம் இருக்கிறதால என்ன இருக்கு? அமைதியின்மை இருக்கு. புதிய உலகத்தில் அவ்வாறு இல்லை. இது இப்பொழுது தந்தை வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்ற சங்கம யுகமாகும். செயல், பாவச்செயல், நடுநிலையான செயலின் ஞானத்தை தந்தை மாத்திரம் உங்களுக்கு கொடுக்கிறார். செயல்களை புரியும் பொருட்டு ஆத்மாக்கள் வந்து சரீரங்களை பெறுகிறார்கள். சத்திய யுகத்தில் மக்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் நடுநிலையான செயல்கள். அங்கு பாவ செலவையும் செய்யப்படுவதில்லை. அங்கு எந்த துன்பமும் இல்லை. தந்தை மாத்திரம் இறுதியில் வந்து செயல், நடுநிலை செயல், பாவச் செயல் ஆகியவற்றின் ரகசியங்களை உங்களுக்கு கூறுகிறார். சுகர்மா, விகர்மா, அகர்மான்னு சொல்லுவோம். இவருடைய பல பிறவிகளின் இறுதி பிறவியிலேயே நான் வருகிறேன். நான் அந்த ரதத்திலே பிரவேசிக்கிறேன். இதுவே அமரத்துவ ரூபமான ஆத்மாவின் ரதமாகும். அது அமிர்த சரஸில் மாத்திரம் இருக்கவில்லை. மனிதர்கள் அனைவருக்கும் ஒரு அமரத்துவமான சிம்மாசனம். ஆத்மாக்கள் அமரத்துவ ரூபங்கள். இந்த சரீரமோ தொடர்ந்தும் பேசிக்கொண்டு நகர்கிறது. இது அமரத்துவ ஆத்மாவின் உயிருள்ள சிம்மாசனம். அனைவரும் அமரத்துவ ரூபங்கள். ஆனால் சரீரங்களுக்கே மரணம் ஏற்படும். ஆத்மாக்கள் அமரத்துவமானவர்கள். அவர்கள் சிம்மாசனத்தை அளிக்கிறார். சத்திய யுகத்தில் பல சிம்மாசனங்கள் இருப்பது. இந்த நேரத்தில் மில்லியன் கணக்கான ஆத்மாக்களின் சிம்மாசனங்கள் உள்ளன. ஆத்மா அமரத்துவமானவர் என்று கூறப்படுகிறார். ஆத்மாக்களே தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆகிறார். நான் என்றென்றும் சதோ பிரதானாகவும் தூய்மையாகவுமே உள்ளேன். யார் சொல்றா? தான் சதோ பிரதானாவும் தூய்மையாவுமே இருக்கிறேன் சொல்றேன். யார் சொல்றேன்? பாபா சொல்றேன். சிம்பாபா சொல்றேன். நான் எப்பயும் தூய்மையும் இருக்கிறேன், சதோ பிரதானாம் இருக்கிறேன். அவர்கள் பாரதத்தின் புராதன யுகத்தை பற்றி பேசினாலும் அதை கிருஷ்ணரே கற்பித்தார் என்று எண்ணுகிறார். அவர்கள் இதை பொய்யாக்கி விட்டார்கள். அவர்கள் சுயசரிதையில் பெயரை மாற்றி விட்டார். அவர்களுக்கு தந்தையின் பெயருக்கு பதிலாக குழந்தையின் பெயரை பூத்தி விட்டார்கள். அவர்கள் சிவராத்திரியை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எவ்வாறு வருகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. சிவன் பரமாத்மா ஆவார். அவருடைய புகழானது ஆத்மாக்களின் புகழிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ராதையும் கிருஷ்ணருமே லட்சுமி நாராயணன் ஆகிறார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கே தெரியும். லட்சுமி நாராயணன் இரட்டை ரூபமே விஷ்ணு என்றும் அழைக்கப்படுகிறது. அதிலே வேறுபாடு இல்லை. எவ்வாறாயினும் 4 கரங்களை அல்லது 8 கரங்களை கொண்ட மனிதர்கள் எவரும் இல்லை. லட்சுமி நாராயண் படத்துல பக்தியில காட்டியிருக்காங்க. அவர்கள் இறைவி போன்றோரை பல்வேறு கரங்களுடன் காட்டுகிறார். இதை விளங்கப்படுத்துவதற்கு நேரம் பிடிக்கும். தந்தை கூறுகிறார், நான் ஏழைகளின் பிரபு ஆவேன். பாரதம் ஏழ்மையாகும் பொழுது, அங்கு ராகுவின் சகுனம் உள்ள பொழுது நான் வருகிறேன். பாரதத்தின் மீதும் முழு உலகத்தின் மீதும் வியாழ சகுனம் இருந்தது. இப்பொழுதோ அவற்றின் மீது ராகுவின் சகுனங்களே உள்ளன. இதனாலேயே தந்தை பாரதத்தில் மாத்திரமே வருகிறார். அவர் வந்து சுவர்க்கம் என்று அழைக்கப்படுகின்ற புதிய உலகை ஸ்தாபிக்கிறார். கடவுள் பேசுகின்றார், நான் உங்களை அரசருக்கெல்லாம் அரசராக்குகிறேன். நான் உங்களை இரட்டை கிரீடமுடைய சுவர்க்க அதிபதிகளாக்குகிறேன். ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தோன்றியதிலிருந்து 5000 வருடம் ஆகிவிட்டது. அது இப்பொழுதில்லை. அவர்கள் தமோ பிரதான் ஆகிவிட்டனர்.
தந்தை உங்களுக்கு படைப்பவரினதும் படைப்பினதும் அறிமுகத்தை கொடுக்கிறார். கண்காட்சிகளின் பொழுதும் அருங்காட்சியகங்களிலும் பலரும் உங்களிடம் வருகிறார். ஆனால் ஆனால் அவங்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. வாராங்க அரிதாக மிகச் சிலரே புரிந்து கொண்டு படைப்பவரையும் படைப்பையும் அறிந்து கொள்வதற்கு பாடநெறியை கற்கிறார். தங்காட்சி வந்துட்டு சிலர் வருவாங்க தானே, அதுதான் வரும். எல்லையற்ற தந்தையை படைப்பவர், நீங்கள் அவரிடமிருந்து ஒரு எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகிறீர்கள். தந்தை மாத்திரமே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். பின்னர் நீங்கள் ராஜ்யத்தை பெற்ற விட்டதும் அங்கு ஞானத்துக்கான தேவையே இல்லை. சுவர்க்கமாகிய புதிய உலகம் சற்கதி எனவும் நரகமாகிய பழைய உலகம் சீரழிவென்று அழைக்கப்படுகிறது. தந்தை உங்களுக்கு மிகவும் நன்றாக விளங்கப்படுத்துகிறார். குழந்தைகளாகிய நீங்களும் இதே வழியில் விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு லட்சுமி நாராயணின் படங்களையும் காட்ட வேண்டும். உலகில் அமைதி ஸ்தாபிக்கப்படுகிறது. தந்தை இப்பொழுது ஸ்தாபிக்கின்ற ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் அத்திவாரம் இப்பொழுதில்லை. தேவர்கள் ஒரு தூய தர்மத்தை கொண்டிருந்தார்கள். அவர்களின் செயல்களும் தூய்மையானதாக இருந்தது. இது இப்பொழுது விகார உலகம். புதிய உலகம் சிவாலயமாகிய விகாரமற்ற உலகம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அதனால் அந்த ஆதரவற்ற அப்பாவி மக்கள் சிறிதளவு நன்மையை பெறவாது முடியும். விளங்கப்படுத்தினீங்க. தந்தை மாத்திரமே நன்மை அளிப்பவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் அதிமங்களகரமான சங்கம யுகத்திலேயே வருகிறார். நன்மை அளிப்பவராகி தந்தை என் நன்மை அளிக்கும் யுகத்தில் வந்து உங்கள் அனைவருக்கும் நன்மை அளிக்கிறார். அவர் பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகத்தை ஸ்தாபிக்கிறார். ஞானத்தின் ஊடாக என்ன கிடைக்கும்? அவரே சொல்வார், ஞானம் படிச்சதால் என்ன நடக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். வர சத்கதி கிடைக்கிறது, விடுதலை. ஞானம் படிக்கடி நாங்க எங்கெல்லாம் சிக்கி கொண்டிருந்திருப்போம். யாரு நாங்க செஞ்ச பாவத்துக்கு மற்றாக்களை காரணம் சொல்லிட்டு இப்படியே இருந்திருந்து சக்கரத்துக்குள்ள வந்து கொண்டிருப்போம். ஞானம் படிக்காட்டியதுல எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. தவறில் இருந்து நாங்க விடுபட்டிருக்க மாட்டோம். மற்றது குழப்பமான மனசு, என்ன காரணம்னு தெரியாது. இது எல்லாத்தையும் பாபா என்ன செய்திருக்கிறார்? விடுவிச்சிருக்கு. சத்கதி. ஞானத்தின் இல்லாம எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. நீங்கள் நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் இதை விளங்கப்படுத்துங்க. நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் இதை விளங்கப்படுத்து. அவர்களுக்கு கூறுங்கள், எங்களுக்கு மாத்திரம் படைப்பவரையும் படைப்பின் ஆரம்பம் இறுதியும் தெரியும். கடவுள் வந்து ராஜயோகத்தை கற்பித்து எங்களை இரட்டை கிரீட முடிவராக ஆக்கிய கீதையின் அத்தியாயமே இப்பொழுது நடைபெறுகிறது. லட்சுமியும் நாராயணனும் ராஜயோகத்தை கற்பதின் ஊடாகவே எவ்வாறு ஆகினார்கள்? அவர்கள் தந்தையிடமிருந்து அதிமங்களகரமான சங்கம யுகத்தில் ராஜயோகத்தை கற்றார்கள். பாபா அனைத்தை மிக இலகுவாக விளங்கப்படுத்துறார். எல்லாத்தையும் இலகுவாக விளங்கப்படுத்துறார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய போதோ தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். சொல்லுறோம். சிக்கிலாதே माता पिता बाप दादा का याद प्यार और रूहानी बाप के रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों के रूहानी बाप दादा को याद प्यार नमस्ते। रूहानी बच्चों की नमस्ते। தாரணைக்குரிய சாரம்சம் ஒன்று. என்ன சொன்னார் முக்கியமா பாபா?
இருக்கிறார் தாரணையிலே என்ன சேர்த்துனாரு நடைமுறைப்படுத்து வேற ஓகே வேற என்ன சொன்னீங்க? முதலாவது ராஜயோக கல்வி உங்கள் வருமானத்துக்கான ஒரு மூலாதாரம். ஏனெனில் இதனூடாகவே நீங்கள் அரசனுக்கெல்லாம் அரசராக ஆகுகின்றீர்கள். மூலாதாரம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்மீக கல்வியை கற்று இனியோருக்கும் கற்பிக்க வேண்டும். ராஜயோக கல்வி உங்கள் வருமானத்துக்கான ஒரு மூலாதாரம். ஏனெனில் இதனூடாகவே நீங்கள் அரசருக்கெல்லாம் அரசராகிறீர்கள். நீங்களும் ஒரு நாளும் இந்த ஆன்மீக கல்வியை கற்கும் கற்பிக்க வேண்டும். இரண்டாவது, பிராமணர்களாகிய நீங்களே உண்மையான வாய்வழி தோன்றல்கள் என்ற போதை எப்பொழுதும் கொண்டிருங்கள். அவ சொல்ற அவங்களுக்கு நாங்க பிராமண குலம் இந்த போதை இருக்குது. நீங்க தான் உண்மையான வாய்வழி தோன்றின பிராமணர்கள். உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்கணும். நீங்கள் கலியுக இரவிலிருந்து அப்பாலே சென்று பகலுக்குள்ளே வருகிறீர்கள். கலியுக இரவுல இருந்து போயிட்டீங்களா? போயிட்டீங்களா? பகலு கலியுக இரவுல இருந்து போயிட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? கலியுகத்துல என்ன இருக்கு? வேற அமைதியின்மை, துன்பம், அமைதியின்மை. வேற குழப்பம், அஞ்ஞானம். வேற கலியுகம் இருட்டு, பயம். எல்லாருக்கும் பயம், உடம்ப விட பயம். முக்கியமான பயம் இந்த சரீரத்தை விட்டுருவோமோ, செத்துடுமோ, பயம். அதாலதான் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பயம். அது இருட்டு. இருட்டுக்கள் இருந்தா எல்லாரும் தட்டு தடுமாறித்தான் இப்படி இப்படி பார்ப்பாங்க. வெளிச்சம் இருந்தா அதான் பாப்பா சொல்ற கலியுகம் இல்ல, இந்த இருட்டுக்க நீங்க போனீங்கன்னா தடுமாற்றம், குழப்பம், பயம், துன்பம், வேதனை ஒண்ணுமே இருக்க கூடாது. அப்படி இருந்தேன்னா எங்கட புத்தி எங்க இருக்கு? கலியுகத்துல இருக்கு. நாங்க இன்னும் சங்காமியத்துக்கு புத்தியே எடுக்கல. நாங்க சங்காமியம் சொல்றோம், பிராமணர்னு சொல்றோம், வெள்ளை உடுப்பெல்லாம் போட்டு. ஆனா புத்தி கலியுகத்துல நங்கூரம். நங்கூரம் தெரியும் தானே, கப்பல் போறேன்னா நங்கூரம் போட்டுத்தான் எடுப்பாங்க. இப்ப நான் இன்னும் என்னுடைய புத்தியை இந்த பழைய உலகத்து விடயங்கள்ல இருந்து துன்பம், கவலை, வேதனை, பதட்டம் எல்லாம் இருந்தா நான் கலியுகத்து புத்தியத்தான் கொண்டிருக்கிறேன். இப்ப பிராமணர்களாகிய நீங்களே உண்மையான வாய் வழி தோன்றல் என்ற போது எப்பொழுதும் கொன்றுங்கள். நீங்கள் கலியுகரவில் இருந்த அப்பாலே சென்று பகலுக்குள் வருகிறீர்கள். இதுவே நீங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் நன்மை அளிக்க வேண்டிய அதிமங்களகரமான உபகாரமான சங்கமம். மறக்கக்கூடாது. இதுவே நீங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் நன்மை அளிக்க வேண்டிய அதிமங்களகரமான உபகாரமான சங்கமம் என்றால் நன்மைதான் நடக்கும். தீவிரமான பிரச்சனை வந்தான, விபத்து நடந்தான நடக்கும். நீங்க அப்ப அடிபட்டு இருக்கிற ஆளுக்கு உங்களுக்கு நன்மை எடுத்துன நன்மைதான் நடக்கும். ஆனா அந்த டைம்ல இருக்கு அந்த புத்தி துன்பம், வேதனை, குழப்பத்துல இருக்க புரியாது. பாபா சொல்றாரு. ஆனா நிச்சயமா நன்மைதான். நம்பிக்கைக்குதான் என்ன வரும்? டெஸ்ட் வரும். புத்தி என்ன செய்யும்? சகவாசம் அப்படிதான். இப்ப உலகத்துல மற்ற எல்லாருடைய சகவாசமும் கலியுகத்துலதான் இருக்கு. அப்ப எங்கட புத்தியும் என்னடா பண்ணு, சின்ன விஷயம் என்றாலே நம்மளதான் போயிடும்.
ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சகவாசத்தை எங்க இந்த புத்தி போறதுக்கு பக்கத்துல இருக்கணும். எல்லாருடைய நாங்க என்னத்தை நினைக்கிறோம், என்னத்தை கதைக்கிறோம் எல்லாமே எங்களை மாற்றத்துக்கு, அதாவது எங்களை டப்பன ஒரு வினாடியில அங்க திசை திருப்பி இருட்டுக்கல கலியுக ஒரு வினாடி காணும் எனக்கு புரிஞ்சு. ஆசீர்வாதம். ஒவ்வொரு மேன்மையான எண்ணத்தையும் பயிற்சியிடுகின்ற ஒரு மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்பீர்களாக. ஒவ்வொரு மேன்மையான எண்ணத்தையும் பயிற்சியிடுகின்ற ஒரு மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்பீர்களாக. எண்ணங்களையும் செயல்களையும் ஒன்றாக கொண்டிருப்பவர்களே ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான்கள் அவர்கள். எண்ணங்களையும் செயல்களையும் நான் நினைக்கிறத நான் நான் சர்வ சக்திவான். நினைக்கிறத செய்ய முடியலண்டா எண்ணங்களையும் செயல்களையும் ஒன்றாக கொண்டிருப்பவர்கள் ஒரு மாஸ்டர் சர்வ சக்திவான். உங்கள் எண்ணங்கள் மிகவும் பெண்மையான இருந்த போதிலும், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப உங்கள் செயல்கள் இல்லாத போது உங்களை ஒரு மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று அழைக்க முடியும். எனவே உங்களுடைய மேன்மையான எண்ணங்களை நீங்கள் பயிற்சியிடுகிறீர்களா என்றே சோதித்து பாருங்க. தேவையான அந்த கணத்தின் போது குறிப்பிட்ட அந்த சக்தியை பயன்படுத்த இயலுமாக இருப்பதே மாஸ்டர் சர்வ சக்திவானின் அடையாளமாகும். அதாவது உங்களுக்கு என்ன, நீங்க உங்களுடைய மேன்மையான எண்ணங்களை பயிற்சியிடுகிறீர்களான்னு சோதித்து பாருங்கள். தேவையான அந்த கணத்தின் போது குறிப்பிட்ட அந்த சக்தியை பயன்படுத்த இயலுமாக இருப்பதே மாஸ்டர் சர்வ சக்திவானின் அடையாளமாகும். உதாரணத்துக்கு எனக்கு முன்னால நான் ஒரு விஷயத்துக்கு சகிப்புத்தன்மை தேவைப்படும். யாரோடால் ஏதோ ஒரு சந்தத்துல எனக்கு பேச்சோ அல்லது அவமரியாதையோ அவதூறோ என்னமோ எனக்கு ஏற்படுது, இல்லையா இந்த வெப்பம் குளிர் இந்த மாதிரி ஏதோ ஒரு காலநிலையில தீவிரமான ஒரு மாற்றம் அல்லது எனக்கு ஒரு அடியவும் காயமும் பட்டு தானே சொல்லணும். பதிலாக வேற சக்தியை நான் பயன்படுத்தினா அந்த சந்தர்ப்பத்துல இருந்து நான் சௌகரியமா இருக்கேன். சௌகரியம்டா குழப்பம் இல்லாம பதட்டம் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா என்னால இருக்க முடியாம போயிடும். என்னட்ட சக்தி இருக்குதான், ஆனா அந்த நேரம் சகிப்புத்தன்மையை நான் பயன்படுத்தல. அப்ப நான் என்ன செய்வேன், எல்லாருக்கும் அதை பற்றி சொல்லுவேன். என்னால அதை சகிச்சு கொள்ள முடியும். அதான் பாபா சொல்றாரு, மாஸ்டர் சர்வ சக்திவானண்டா உங்களுக்கு அப்படி நீங்க நினைக்கிற சக்தி உங்களை நேரத்துல நீங்க பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கணும். அவை தேவையான அந்த நேரத்துல அந்த சக்தியை பயன்படுத்தமா இயலுமா இருப்பதே மாஸ்டர் சர்வ சக்திவானின் அடையாளம். எந்த கணத்தின் பொழுது எந்த குறிப்பிட்ட சக்தியின் தேவை உங்களுக்கு ஏற்படுகிறதோ அந்த கணமை அதனை பயன்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய பௌதீக மற்றும் சூட்சும சக்திகளை அவ்வாறாக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருங்க. எந்த நேரத்துல இதை பயன்படுத்தக்கூடிய வகையில நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருங்க. ஸ்லோகம். ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் தங்களுக்குள்ளே கோபத்தை கொண்டிருந்தால் அவர்கள் தந்தையின் பெயருக்கு அவதூறையே ஏற்படுத்துகிறார்கள். ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் தங்களுக்குள் கோபத்தை கொண்டிருந்தால் அவர்கள் தந்தையின் பெயருக்கே அவதூறையே ஏற்படுத்துகிறார்கள். அவ்வியக்த சமிச்சை. பாப் தாதா எப்போதும் ஸ்ரீமத் வழங்குகிறேன். என்ன ஸ்ரீமத்தண்டா, ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் உங்களின் மனதிலே நல்லாசைகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருங்க. தான் பாப் தாதாவுடைய ஸ்ரீமத். உங்களை இகழ்பவர்களையும் ஈடேற்றும் மனோபாவத்தை
கொண்டிருங்கள். எல்லோருக்காக உங்களின் எண்ணங்கள் எப்போதும் மேன்மையாகவும் சுயநலம் இல்லாமலும் எப்போதும் அருள்பவராக இருக்கும் உணர்வையே எப்போதும் சுயமாற்றம் இருக்க. பின்னர் உங்களின் மேன்மையான செயல்களால் மற்றவர்களும் மேன்மையான செயல்களை செய்ய நீங்கள் தூண்டும். அப்போதே நீங்கள் மற்றவர்களை ஈடேற்றுபவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். அவை எப்பயுமே எல்லாரிலையுமே நல்லாசி தூயவர்களை கொண்டிருங்க. உங்களை இகழ்பவரே நீங்க ஈடேற்றணும். எண்ணங்களை சுயநலம் இருந்தா என்ன நடக்கும்? உங்களால மற்ற ஆட்களுக்கு உதவி செய்ய முடியும், ஈடேற்ற முடியாது. கலப்படம் தான் இருக்கு. அப்ப எப்பயுமே கொடுக்குற ஆளா இருக்கணும். பாபா போரே கொடுக்குற ஆளை பற்றி தான் சொல்லிட்டு வராரு. அதுக்கு என்ன தேவைண்டா, நான் மாறணும். எனக்குள்ள பலவீனம் இருந்த என்னால கொடுக்கேன். அப்போ உங்களுடைய இந்த மேன்மையான செயலால மற்றவர்களுக்கு நீங்களும் நல்லது செய்து மற்றாக்களுக்கும் நல்லது செய்யணும். மேன்மையான செயல்டா சாதாரணமான செயல் கூட இல்லை. சொன்னாரே, உங்களை இகழ்றாரையும் விடேற்ற அளவுக்கு உங்களுடைய செயல் இருக்கு. அப்பதான் நீங்க ஈடேற்றவர்னு அழைக்கப்படுவீர்கள். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, முரளி கருத்து எழுதணும். 7 மணி கொண்டல் முடிச்சுட்டு முரளி கருத்து சொன்னதானே பார்க்காம நீங்க கொப்பில எழுதுவீங்க.